நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு பிரேயரை குறித்து நினைவு கூறுவதற்காக சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அநேகர் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திற்கு உட்காரணும், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிச்ச உடனே டைம் பார்க்குறோம், 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனால் என்ன இது, மற்றவங்களை எப்படி 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது உண்டு. இன்றைக்கு அதற்காக உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கர்த்தர் வந்துட்டு அழகா 2 கைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 10 விரல்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபம் என்று சொன்னாலே நம்ம முதல்ல என்ன பண்றோம்? கை கூப்புகிறோம் இல்லைங்களா? அப்படியாக கையை கூப்பும் போது, அதாவது உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய இருதயமும் ஒருமனப்பட வேண்டும். 2வதாக இந்த 2 கை எதற்காக நம்ம சேர்க்கிறோம் என்றால், பரலோகத்தோடு கூட, அதாவது நம்முடைய தேவனோடு கூட நாம் இணைவதற்காக இப்படியாக செய்ய போகிறோம். அதனால தான் ஜெபம் என்று சொன்ன உடனே நம்ம கையை இப்படியாக எடுக்கிறோம் இல்லைங்களா? அதனால இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, நினைவில் தங்குறது இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது பாருங்க, சரிங்களா? முதல்ல நம்மளுடைய 5 விரல் இல்லைங்களா, 10 விரல்கள் இப்பொழுது சேர்த்து கொடுத்ததுனால 10 விரல்கள். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக கரத்தை இப்படி வச்சுக்கங்க. அப்பொழுது முதல் லிட்டில் ஃபிங்கர் இல்லைங்களா, முதல்ல லிட்டில் ஃபிங்கர், குட்டி விரல், சுண்டு விரல்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணும், கிளீன் பண்ணும், சுத்திகரிக்கும் இந்த விரல் அதிகமாக. அப்பொழுது நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாக கிளென்சிங் பிரேயர் பண்ணணும், அதாவது சுத்திகரிப்பு ஜெபம் செய்ய வேண்டும். நாம் செய்த பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே என்று கேட்பதற்காகவும், பிறகு அது முடித்த உடனே கர்த்தரை துதிப்பதற்காகவும் இதை கண்டிப்பாக இந்த விரலை பார்க்கும்போது உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். ஆமென். அடுத்ததாக நமக்கு ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரல். இந்த மோதிர விரல் கணவன் மனைவி ஒரு மனமாய் இணைவதற்காக கல்யாணத்திலே இதுல தான் ரிங் போடுவாங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு பிணைக்கப்படுவார்கள். இந்த வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது, நீங்கள் தினமும் பைபிளை வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது குடும்பத்திலே சமாதானமாய் ஜீவிக்க முடியும். அதனால உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்காக இந்த காரியத்தை, வார்த்தையை வாசித்து நீங்கள் அதன்படி நடப்பதற்காக இந்த ரிங் ஃபிங்கரை என்ன பண்ணுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்ததுங்களா? அடுத்ததாக மிடில் ஃபிங்கர். இந்த மிடில் ஃபிங்கர் எல்லா விரல்களுக்கும் மத்தியில் இருக்கிறது. அதே போல பரலோகத்தையும் நம்மையும் இணைப்பதற்காக ஒரு காரியம் செய்ய போகிறோம். அது என்னவென்றால், ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை படைத்ததே அவரை ஆராதிப்பதற்காக. அந்த ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தரை புகழ்ந்து பாடி அவர் யார் என்பதை சொல்லி துதித்து மகிழும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி நம்முடைய எல்லா காரியங்களிலும் விடைபட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இந்த மிடில் ஃபிங்கர், அதாவது இந்த மத்தியத்தில் இருக்கிற இந்த விரல் மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பிறகு இதை காணும் போது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். அடுத்ததாக ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கே உபயோகிக்கிறோம், அதற்காக அல்ல. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. இந்த விரலை காணும் போது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, சபைக்காக ஜெபிப்பதற்காக, ஊழியக்காரர்களுக்கு பாஸ்டர்ஸ்களுக்காக ஜெபிப்பதற்காக, மற்ற தேசங்களுக்காக ஜெபிப்பதற்காக இந்த ஆள்காட்டி விரலை பார்க்கும்போது, பாயிண்ட் ஃபிங்கரை பார்க்கும்போது உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். புரிந்ததுங்களா? அடுத்ததாக இந்த கட்டை விரல், அது பாருங்க உங்களை தான் காண்பிக்குது இல்லைங்களா? இந்த கட்டை விரல் உங்களுக்காக ஜெபிக்க. இதை பார்க்கும்போது உங்களுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக பிரேயர் பாயிண்ட்ஸ்களை எழுத்து வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் இதோ பலனாயும் சுகமாயும் ஆரோக்கியமாய் சமாதானமாய் இருக்கும்போது மேலே இருக்கிற அத்தனை காரியங்களுக்கு நாம் செய்ய முடியும். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதை நினைவில் வைத்து ஜெபிக்க போவதற்கு முன்பதாக நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக 1 மணி நேரம் அல்ல, அதற்கு மேலாகவே உங்களால் ஜெபிக்க முடியும். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம் இந்த வேளையில. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, சிறு செய்கையின் மூலமாக ஜெபிக்க கர்த்தாவே பிரேயர் பாயிண்ட்ஸ்கள் நினைவில் வைப்பதற்காக கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அநேகர் இதை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ஐயா பார்த்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவை கிறிஸ்துவர்கள் ஜெபத்திற்கு அமரும் பொழுது இப்படியாக ஒன்றொன்றாக நினைவுபடுத்தி
ஜெபிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு விரலும் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கரம் உம்மை ஆராதிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உம்மை ஆராதிக்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, இந்த கரங்கள் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தாவே, ஜீவனுள்ள கர்த்தாவே கருவி ஐயா. ஆண்டவரே, இந்த கருவியை உபயோகித்து கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கும் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, காண்கின்ற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் உபயோகிக்க உதவி செய்யுங்க ஐயா. அப்பொழுது ஒரு பிரேயர் பாயிண்ட்ஸும் அவர்கள் மறக்காத படிக்க ஐயா. ஜெபிக்கும் போது, கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது நீர் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. அப்படியாக பரிசுத்த ஆவியானவரே எல்லாரோடு கூட பேசுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நமஸ்காரம். ஜீசஸ்.